தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அருகே சமுத்தனார்குடி பகுதியைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் கோவனூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த ரத்தினசாமி மகன் கண்ணனிடம் தனது நிலத்தை குத்தகைக்கு விட்டிருந்தார். இதனிடையே நிலம் தொடர்பாக வாஞ்சிநாதனுக்கும் கண்ணனுக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாஞ்சிநாதன் நிலத்தில் மரங்களை வெட்டிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கண்ணனின் சகோதரர் குமார் வாஞ்சிநாதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் குமார் மண்வெட்டியால் வாஞ்சிநாதனை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே வாஞ்சிநாதன் உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய குமாரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மதுரையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று நாட்டரசன் கோட்டை பகுதிக்கு செல்வதற்காக சிவகங்கை பேருந்து நிலையத்தில் வந்துள்ளது. இந்த பேருந்தை ஓட்டுநர் கிறிஸ்துதாஸ் பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு இறங்கிய போது திடீரென பேருந்தின் எஞ்சினில் தீப்பற்றியது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் தாம்பரம் செங்கல்பட்டு ரயில் தடத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் லாக் ஆனதால் ரயில்வே கேட்டை கடக்க முடியாமல் இருபுறமும் வாகனங்கள் தேங்கி நின்று 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த சவுந்தரபாண்டியும் அவரது நண்பருமான வேம்பார் கீழத்தெருவைச் சேர்ந்த ராபர்ட் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் பாளையம்பட்டியில் இருந்து கட்டங்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பாளையம்பட்டி புறவழிச்சாலை விலக்கு பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது மதுரையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து மறுபக்கம் சாலையில் பாய்ந்து எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சாலையோரம் பாய்ந்து நின்றது. இதில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த சின்ன கட்டங்குடியைச் சேர்ந்த விஜய் கிருஷ்ணா என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் முப்புடாதி அம்மன் கோவில் திடலில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். கூட்டணியே எங்க இருக்காங்க, ஏது பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க ஒன்னும் தெரியல. தங்கச்சி ஜெயிக்கணும், 3 லட்சம் ஓட்டுக்கு மேல ஜெயிக்கணும். நீங்க சொல்றது என்னன்னா 5 லட்சம் 6 லட்சம் சொல்லலாம். 3 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கணும். 3 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க யார் நாங்க வைக்கல, ஜெயிக்க வைக்க போறாலும் கீழே தான் உட்காந்துருக்கு. ஜெயிக்க வைக்கலையே, ஜெயிக்க வச்சு அந்த தங்கச்சி நம்ம தலைவருக்கு கூட்டு போகும்போது நாங்கள் சந்தோஷமா போகணும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 275 வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி முகாம் திருத்துறைப்பூண்டி தூய அந்தோணியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமில் தேர்தல் பணிகள் குறித்தும் வாக்கு இயந்திரங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் உள்ள தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் சமத்துவ நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தர்காக்கள் சமாஜ் மாநில தலைவர் திலாவர் அலி சாஹிப், மாநில இணைத் தலைவர் சிக்கந்தர் சாஹிப் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இளம் குரல் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு சிங்கப்பெண்ணை விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளம் குரல் அறக்கட்டளை தலைவர் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 21 பேருக்கு திரைப்பட இயக்குநர் அரவிந்த் ராஜ் விருதுகளை வழங்கி கௌரவித்தார்.
வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அறிமுக கூட்டம் தண்டையார்பேட்டையில் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, ஒன்றிய அரசை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு எதிர்க்கின்ற வல்லமை பெற்றவர் நம் முதலமைச்சர் என்று தெரிவித்தார். இன்றைக்கு நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இந்தியா என்ற ஒரு நாடு மீண்டும் இருக்க வேண்டும் என்றால், மதத்தால், இனத்தால், மொழியால் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பி போல் வாழ வேண்டும் என்றால், ஒரே நாடு ஒரே தேர்தல் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்றால், ஒரே உணவு ஒரே உடை தகர்த்தெறியப்பட வேண்டும் என்றால், மத்திய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. நம்மிடையே இருக்கின்ற பணி நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 18 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் உழைக்கின்றார். இது தேர்தல் காலம் என்பதால் நம்முடைய சொந்த பணிகளை சற்று தூர வைத்துவிட்டு இயற்ற பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து 40 நமதே நாடும் நமதே என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அறைபவர்கள் இருக்கின்றார். நாம் 40க்கு செல்ல வேண்டாம். நாம் சார்ந்திருக்கின்ற பகுதியிலே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நாம் பெற்ற வாக்குகளை விட தற்போது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெற்று காட்டினாரே 40 கைவசம் வரும் என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2019 ஆண்டு நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் RK நகர் சட்டமன்ற தொகுதி நம்மிடம் இல்லை. அதேபோல் RK நகரில் எந்த ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் நம்மிடையே இல்லை. ஏன் ஆட்சி அதிகாரமும் நம்மிடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்மவர், சட்டமன்ற உறுப்பினரும் நம்மவர், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் நம்மவர். தூத்துக்குடி முள்ளக்காடு ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்த உப்பள தொழிலாளி முனியசாமிக்கும் அதே பகுதியில் வசித்து வந்த கணவனை இழந்த நிர்மலா என்ற பெண்ணிற்கும் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தொடர்பு நிர்மலாவின் மகன்களான சதீஷ் மற்றும் சுதாகருக்கு தெரிய வர கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முனியசாமியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முனியசாமி தொடர்ந்து நிர்மலாவை பார்ப்பதற்காக அவர் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் முனியசாமியை சதீஷ் மற்றும் சுதாகர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தையாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.